இந்த காலை வேளையில் உங்களை நான் பார்க்கவும் மிகவும் ஆசையாய் வந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்கு நான் ஒரு தகுதி உள்ள பாத்திரமாய் என்னை தூக்கி பயன்படுத்துகிற தேவனுக்கு கோடி கோடி நன்றி. ஆண்டவருடைய சமூகங்களை பாதுகாப்பு. பிள்ளைகளே, சந்தோஷமாக வந்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையில் நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும். எந்த நேரத்துலையும் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு நேரம் கூட சந்தோஷம் இல்லாத நேரமே இருக்கக்கூடாது. பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்கிறான், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரமாக இருக்கும். யாராச்சும் எண்ண முடியுமா? அளக்க முடியுமா? வேற செய்ய முடியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் கண்ணுக்கடங்காத தூரம். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராக இருக்கிறார். ஆனால் அதே மாதிரி தான் வசனம் சொல்லுது. 11வது வசனம் சொல்லுது, சங்கீதம் 103வது சங்கீதம் அதிகாரம் 103 11 வசனம், பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்குதாங்க. ஆண்டவருக்கு பயப்படணும். நீங்கள் மனுஷனுக்கு பயப்படுவதில்லை, ஆண்டவருக்கு நீங்கள் பயப்படணும். நம்மளை படைத்தவருக்கு நீங்கள் பயப்படணும். அவர் உண்மையான தெய்வம், உலகத்தின் வெளிச்சம், அக்கினி போல இருக்க வெளிச்சம் அவர். அப்புறம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். நம்ம பூமிக்கு பாவமானதும் பிறந்து வந்தோம். அவர் பாவமில்லாத ஆட்டுக்குட்டி. நம்முடைய தேவன் எப்படி பாவமில்லாத ஆட்டுக்குட்டி. நம்ம பாவம் உள்ள மனிதர்கள். எப்படி நம்ம அவர்கிட்ட நம்ம உறவாடணும்? ஒவ்வொரு நிமிஷமும் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் உன்னை நடத்தினேன், உன்னை உண்டாக்கினேன், உன் கருவை கண்டெடுத்தேன்னு சொல்கிறார். ஆண்டவர் கிருபை எப்பொழுது இன்றைக்கு சதா காலங்கள் அவர் கூடவே இருக்கட்டும். அவருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் உங்கள்கிட்ட கடணும். வேறு யாருக்கும் நீங்கள் பயப்பட வேணும். அந்த உலகத்தில் அவருக்கு மாத்திரம், படைச்சவருக்கு மாத்திரம் பயப்படணும். அவர் கிருபை உங்களை அன்புடன் அழைக்க வழிநடத்த கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.